இன்று இந்த நிஃபா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் பாதிப்பு இருக்கிறது. நீங்கள் கூட செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். கேரளாவில் அடிக்கடி இப்படி ஒரு வைரஸ் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போது ஏற்பட்டது 4வது முறை அங்கே நிஃபா காய்ச்சல், நிஃபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிஃபா வைரஸ் என்பது ஒரு RNA வைரஸ் தான். அது ஜொனாட்டிக் வைரஸ் என்று சொல்வார்கள். அதாவது விலங்குகளிடம் இருக்கும், பிறகு மற்ற டொமஸ்டிக் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டு விலங்குகளுக்கெல்லாம் பரவும், மனிதர்களுக்கும் பரவும். இதைத்தான் நாம் ஜொனாட்டிக் டிசீஸ் என்று கூறுகின்றோம். அப்படி ஒரு வைரஸ் பாதிப்பு தான் இந்த நிஃபா வைரஸ் என்பது. இது வரலாறு பார்த்தீங்கன்னா, இது 1998-99 ஆண்டுகளில் மலேசியா அங்கதான் இதனுடைய ஆரம்பம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பன்றிகள் பாதிக்கப்பட்டது. அவங்க என்னடா அப்படின்னு பரிசோதனை செய்து பார்த்தா, இது ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ் வைரஸ் என்ற ஒரு வைரஸ் உண்டு, அதாக இருக்குமோ என்று நினைத்தார்கள். ஆனால் அது ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ் வேக்சின் போட்டவங்களுக்கு கூட இந்த பாதிப்பு தொடர்ந்து வருவதால் பிறகு ஆராய்ச்சி செய்து பார்த்த போதுதான் இது வேறொரு வைரஸ் என்று கண்டுபிடித்து இதற்கு நிஃபா வைரஸ் என்று பெயரிட்டார். ஏனென்றால் அந்த மலேசியாவில் உள்ள கும்பங் சுங்கை நிஃபா என்ற இடத்தில்தான் இந்த பாதிப்பு முதலாக ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பன்றிகள், 1 மில்லியன் பன்றிகளை கொண்டுட்டாங்க இந்த பாதிப்பினால். ஏன்னா அவங்களிடம் இருந்துதான் மற்ற அந்த பன்றி வளர்ப்பவர்கள், அதனை பராமரிப்பவர்கள் ஆகியோருக்கு இந்த நிஃபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 265 பேர் பாதிக்கப்பட்டு 105 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் சிங்கப்பூரிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு அங்கு ஒருவர் இறந்தார். இதனை தொடர்ந்து என்னாச்சுன்னா, பங்களாதேஷ்ல பலரும் பாதிக்கப்பட்டு இந்த வைரஸினால் இறந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2001, 2007 அந்த பீரியட்ல இந்தியாவில் கூட பல இடங்களில் இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டது. சிலிகுரி என்ற இடத்தில் இந்த நிஃபா தொற்று ஏற்பட்டது. கேரளாவை பொறுத்தவரை 2018 ஏற்பட்டது, 2019 ஏற்பட்டது, அப்புறம் 2021 கோவிட் நேரத்தில் ஏற்பட்டது, இப்போ 2023 இது 4வது முறை ஏற்பட்டிருக்கிறது. 2018 பார்த்தீங்கன்னா 18 பேர் பாதிக்கப்பட்டு 17 பேர் இறந்து போனாங்க. இது பெரும்பாலும் கோழிக்கோடு, அந்த மலப்புரம் பகுதிகளில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. ஒரே ஒரு முறை எர்ணாகுளத்தில் ஏற்பட்டது. இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது என்றால், ஒரு வகை பேட்ஸ், வௌவால்கள், பழந்தின்னி வௌவால்கள் என்று சொல்வார்கள். தேன் சாப்பிடும், இல்லாட்டா பல்வேறு கனிகள் சாப்பிடும், பதநீர் சாப்பிடும், அப்புறம் அந்த டேட் ஃப்ரூட்ஸ் அதனுடைய சாறு, பெரிச்சம்பழ சாறு இதெல்லாம் குடிக்கும். ஆக இதன் மூலம் தொற்று மனிதர்களுக்கு பரவ வாய்ப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் அந்த பல்வேறு விலங்குகளின் மூலமாகவும் பரவி அவற்றின் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படும். அப்படிதான் மலேசியாவில் ஏற்பட்டது. ஆக இந்த வைரஸ் தொற்றானது உடலில் நுழைந்த பிறகு 4 முதல் 14 நாட்களுக்குள் அவருக்கு அந்த இன்குபேஷன் பீரியட் என்று கூறுவார்கள், அந்த தொற்று ஏற்பட்டுவிடும். இந்த வைரஸ் ஆனது ஒரு RNA வைரஸ், ஹெனிபா என்ற இனத்தைச் சேர்ந்தது. இது பேராமிக்சோவைரிடே என்ற குடும்பத்தை சார்ந்தது. சின்னமா ஒரு ஸ்பெரிக்கல் அல்லது ஃபிலமெண்டஸ் என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கோளை மாதிரி இருக்கும். இந்த வைரஸினுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா இந்த வௌவால்கள் தான். அந்த வௌவால்களினுடைய அந்த உமிழ்நீர், அதனுடைய சிறுநீர், கழிவுகள், இரத்தம் இதெல்லாம் பட்டு அந்த உணவுகளை நாம் சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு தொற்று ஏற்பட்டுவிடும். பார்த்தீங்கன்னா கனிகள் எல்லாம் அது கடிச்சிட்டு போடுறது. நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கிளி கொத்திட்டு போட்டது நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அது கிளியோ இல்லை வௌவாலோ
குரங்கோ அணிலோ எது கடிச்சதாகவும் இருக்கலாம். ஆகவே இப்படி மரத்தில் இருந்து கீழே கிடக்கின்ற விழுந்து கிடக்கின்ற அந்த கனிகளை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கடைகளுக்கு போனாலும் சரி, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது ஏதாச்சும் பல்லு கடிப்பட்டது, இல்லை நகம் கீறினது, பாதிக்கப்பட்டது, இது மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்குது. அங்கேயெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃப்ரூட்ஸ் வர்றதை அவங்க வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம். அதனாலையும் இந்த நிஃபா வைரஸ் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சாறு, இந்த பதநீர் அது குடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த தொற்று வந்திருக்கின்றது. அதில் என்னென்னா அந்த வௌவாலினுடைய சிறுநீர் கலந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே வேறு விலங்குகள் இப்போ பன்றி மட்டும் இல்லை, ஆடு மற்றும் வீட்டு வளர்ப்பு நாய், பூனை, இப்படி எல்லா விலங்குகளுக்குமே இது பரவலாம். இப்படி பரவின பிறகு மனிதர்களுக்கு என்ன நோய் அறிகுறிகள் ஏற்படுகிறது என்று பார்த்தா சாதாரண காய்ச்சல் மாதிரி தான். தலைவலி, காய்ச்சல், வாந்தி எடுத்தல், இருமல், தும்மல், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதன் பிறகு என்ன ஆகும்னா இந்த வைரஸ் வந்து நுரையீரலுக்கு போகும். அங்கு போய் ஏடிபிக்கல் நிமோனியா என்று சொல்வார்கள். நுரையீரலை பார்த்து நிமோனியாவை உண்டாக்கும். அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் என்று சொல்வாங்க. அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதன் பிறகு அந்த மூளை நரம்பு மண்டலத்தை தாக்கும். என்கெஃபலைட்டிஸ் என்று சொல்வார்கள். அப்போ என்ன ஆகும்னா நோயாளிக்கு வந்து சுயநினைவு அவர் வந்து இழந்து விடுவார். அதனால அவருக்கு தலைவலி வரும், வாந்தி வரும், ரொம்ப வலிப்பு தொந்தரவுகள், அவரால் வந்து பேச முடியாது, மயக்கத்தை அடைந்துடுவார். அப்படி கோமாவுக்கு போய் இறப்பு ஏற்படும். இது மார்டாலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 முதல் 75% வரை மார்டாலிட்டி ஏற்படும். ஆகவே ரொம்ப கொடுமையான மாதிரி வராமல் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு பல்வேறு பரிசோதனை இருக்குது. சாம்பிள்ஸ் எடுக்கிறது, ரத்தம் எடுக்கலாம், சிறுநீர் எடுக்கலாம், சளி எடுக்கலாம், சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்து பல்வேறு பரிசோதனைகள் செய்யலாம். உங்களுக்கே தெரியும், வைரஸ்னால் ஆர்டிபிசிஆர் பண்ணுவாங்க, எலிசா பரிசோதனை இருக்குது, ஆன்டிபாடிஸ், வைரல் ஆன்டிபாடிஸ் பார்ப்பாங்க, வைரஸ் வந்து ஐசோலேஷன் பண்ணுற டெஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியில் இந்த சாம்பிள் அனுப்பி நோயை உறுதி செய்ய முடியும். சரி, நோயை உறுதி செய்தாச்சு, என்ன பண்ணோம்? முதல்ல நோயாளியை வந்து ஐசோலேஷன், தனி வார்டில் வைக்கணும். அவங்கள வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர், செவிலியர்லாம் மிகவும் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான உடைகளை அணிந்து தான் செல்ல வேண்டும். ஏன்னா அவங்க மூலமாகவும் பரவும். இந்த தொற்று வந்து நேரடியாக வௌவால்ல இருந்து அதனுடைய பாதிக்கப்பட்ட கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்னால மட்டும் பரவாது, விலங்குகளால் மட்டும் பரவாது. தொற்று ஏற்பட்ட ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு அவருடைய திரவங்கள், சளி, நீர் மற்றும் பாடி ஃப்ளூயிட்ஸ் என்று சொல்வாங்க, ரத்தம், இது இவற்றின் மூலமாகவும் பரவும். ஆகவே ஹியூமன் டு ஹியூமன் அதுவும் வந்து வரும். ஆகவே மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதுக்குன்னு தனிப்பட்ட ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரிபாவரின் என்ற ஒரு மருந்து இருக்கிறது, அது வந்து ஆன்டிவைரல். ஆனால் அது வந்து ஹெப்படைட்டிஸ் சிக்கு உள்ளது, அதை வந்து முயற்சி செய்கிறார்கள். அதே மாதிரி ஃப்ளாவிபிரவிர் என்ற ஒரு மருந்து இருக்கிறது, அது வந்து உங்களுக்கே தெரியும், கோவிட் பாதிப்பின் போது கூட சிகிச்சைக்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் உறுதியாக இதை குணப்படுத்தக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்டு வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். அதில் அவங்கள வந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை பண்ணணும். அவங்க மூலமாக யாருக்கு பரவ வாய்ப்பு இருக்கோ அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் அவங்களையெல்லாம் தனிமைப்படுத்தி கம்ப்ளீட்டாக சர்வைலன்ஸ் பண்ணணும், ஐசோலேஷன் பண்ணணும். அங்கே வந்து இந்த மாதிரி அவுட் பிரேக் வரும்போது ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களுக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்று ஒரு சிகிச்சை இருக்கிறது. இப்போது நம்ம கேரளாவில் பாதிக்கப்பட்ட போது கூட ஆஸ்திரேலியாவில் இருந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை வாங்கி தான் சிகிச்சை செய்தார்கள். ஆகவே அந்த வகையாக இவர்களை சிகிச்சை செய்து
குணப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த 2023 6 பேர் பாதிக்கப்பட்டு 2 பேர் கேரளாவில் இறந்து போனார்கள். ஆகவே மக்கள் ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரியான நிபா வைரஸ் பாதிப்பு வராமல் தடுக்கணும்னா இந்த ஃப்ரூட்ஸ் அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பதநீர் மற்றும் இந்த பேரிச்சம் அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட வைரஸ் பல நாள் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை நம்ம அருந்தும் போது, பயன்படுத்தும் போது, குடிக்கும்போது எளிதாக நோய் தொற்று வந்துவிடும். ஆகவே இந்த முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மாதிரி விலங்குகளை பராமரிக்கக்கூடியவர்கள், வனவிலங்கு அலுவலர்கள் இவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வவ்வாலை தொட்டவங்க, அந்த விலங்குகளை தொட்டவர்கள் இவங்கெல்லாம் அதே மாதிரி அந்த திசுக்கள்ல இருந்து கூட வரும். ஆகவே சுத்தமாக கையை சோப்பு தண்ணியில் கழுவினாலே போதும், அந்த வைரஸ்கள் செத்துவிடும். இதுக்கு தடுப்பூசியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே தடுப்பூசி போட்டு இதை நம்ம தடுக்க முடியாது. அது ரொம்ப மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு சிவியர் டிசீஸ், அதிக மார்டாலிட்டி உள்ள ஒரு நோய் என்பதால் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது ஒன்றுதான் இந்த நோயிலிருந்து நாம் வராமல் தடுக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் என்று சொல்லலாம். மற்றபடி மக்கள் என்னன்னா இந்த வௌவால் வேறு பல நாடுகளிலும் இருக்கு. மடகாஸ்கர்ல இருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கு, தாய்லாந்தில் இருக்கு. அங்கே உள்ள நாடுகளிலும் இதே போன்று உள்ள இந்த டெரோஃபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வௌவால் அதனுடைய உடலில் இந்த வைரஸ் இருப்பதாக கண்டறிந்துள்ளார்கள். ஆனால் அங்கே இதுவரை தொற்று ஏற்படவில்லை. ஆகவே இது அப்பப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற தொற்றுகளை நாம் தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.